இஃப்தாருக்கு கஞ்சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் கடல் பாசியும். அதுலேயும் இந்த இளநீர் கடல் பாசியை நோன்பு திறந்துட்டு சாப்பிடும்போது வயிறு அப்படியே கூலாயிடும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடல் பாசி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். எனக்கு சரியாக 3 கப் அளவுக்கு இளநீர் அன்றைக்கி கிடச்சிது. இது 2 இளநீரோட தண்ணி இதில் இருக்குது. மொத்தமாக 3/4 லிட்டர் இது இருக்கும். இதை அப்படியே இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த 3 கப் இளநீருக்கு சரியாக 7 கிராம் அளவுக்கு கடல் பாசி நான் சேர்த்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துக்கல. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் தனியாக இளநீரில் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 2 ரம்ப இலை கட் பண்ணி போட்டுக்கிறேன். நிறைய பேர் ரம்ப இலைனா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கள் ஊரில் இதை பிரியாணிக்கு தாளிக்கும் போது, கஞ்சிக்கு தாளிக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். மலேசியாவில் இது டெசர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த கடல் பாசிக்கு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரம்பையில் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கடல் பாசியை நல்லா காய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ரம்பையில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும். முக்கியமாக கடல் பாசி எல்லாமே கரைஞ்சி வரணும். கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்த பிறகு தான் இனிப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வட்டு கருப்பட்டி தான் சேர்த்துக்க போகிறேன். இது பதநீரில் செய்யக்கூடியது. கருப்பட்டியை விட இது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த ரம்ப இலையோட ஃப்ளேவர், அப்புறம் இளநீர், வட்டு கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து கடல் பாசியாக நம்ம சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் பதநீர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கடல் பாசியில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். நிறைய பேர் இந்த வட்டுக்கருப்பட்டியும் ரம்பையிலையும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த கடல் பாசியை நான் வடித்து எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு மோல்டில் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன கப்ஸில் ஊற்றிக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய ட்ரே, பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இளநீர் உள்ள தேங்காய், அப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிறேன். இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டான பிறகு எடுத்து சாப்பிட வேண்டியதான். அதுலேயும் நோன்பு டைமில் நோன்பு திறக்கும்போது இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு இருந்த தாகமே எல்லாமே தீர்ந்துடும். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு டைமில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நோன்பாளிகளுக்கு மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் சம்மர் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்தில் இது போல் குளிர்ச்சியான உணவுகள் கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு என்ன ரெசிபீஸ்லாம் வேணும்னு சொல்லி எனக்கு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.